ஏண்டா நான் யார் எப்படிப்பட்டவன் என்று தெரியாமல் என்னை பார்த்து ஓட்டாங்க அம்மா என்னவோ பேசுறேன். என்னடா தவறா நினைக்காதீங்க. யாரு தேவடியாமா அவனே? ஐயோ ஒண்ணு போய் நான் தேவடியா போயா? யாரு? நான் சொல்லுவேனா? நானாடா? நான் சொல்லுவேனா? அதெல்லாம் ஏன் தவறா நினைக்காதீங்க. ஏண்டா ஆண்டி கொண்டாட வேண்டி கொண்டே பணி. ஆண்டியில் இருப்பவர் யார்? ஆண்டி முருக பெருமாள். ஆண்டி கொண்டாட வேண்டி கொண்டே பணி. நண்டா முறையால் மகனே தேவர் அடியார் சப்த மகனே என்பது சாத்தனா கால போகலாதே தேவடியாமா அவனே. அவன் தான் சொல்றானே, நீ அத அவமானிக்கிறியா? ஐயா தெரிடா சரி தெருவா பூ விக்கிறாள்டா இருந்தாலே. யார் பூ விக்கிற? நானா பூ விக்கிறேன். ஆளு குத்தனா ஏன் பூதா விக்கிற அழகா ஒரு தட்டுல வச்சிருக்க கூடாது? கைத்துல கையில தலையில வச்சிட்டு இருப்பேன். ஆமா பூதா விக்கிற மார் கணக்குல குடுக்குறியா முழ கணக்குல குடுக்குறியா? உனக்கு மார் கணக்குல வேணுமா இல்ல முழ கணக்குல வேணுமா? எனக்கு மார் கணக்குல தான் உனக்கு. மார் கணக்குல வேணுமா? ஒரு மார் பூ காட்டு பாக்கி தெரியா? அது என்னடா கால் ரூபாய்க்கு? இப்ப எந்த காலத்துல கால் ரூபாய் குடுக்குறாங்க? கால் ரூபாய்க்கு வரதா? வராது. அப்ப நாலாவுக்கு ஏய் ரெண்டுமே ஒண்ணு தான்டா. ரெண்டு ஒண்ணுதானா? ஆமா. அப்ப 25 பைசா ஆகுது? ஏய் எல்லாமே ஒன்று தான்டா. ஒண்ணுதானா? ஆமாடா. அந்த ஒரு மார் பூ வாங்கினா எங்க வீட்டு 4 பொம்மையாட்டிக்கு வச்சுக்குவாங்க ஐயா. ஆமா அந்த காலத்துல 4 பொம்மையாட்டிக்கும். சரி. இப்போ யார் தெரியாது? யார்? என் மண்டாட்டி, என் வீட்டுக்காரி, என் சம்சாரம், என் ஒய்ஃப். உனக்கு ஏறிக்குது கொழுப்பு. டேய் நான்குமே ஒன்று தான்டா. ஏய் இது அவருன்றா வேறாள்றா. நீங்க கெளுத்தி மீன். வேறாள்றா. ஐயா பத்தி தெரியா? கையில கட்டை, கைத்துல பட்டை, உடம்புல எல்லாம் சட்டை. இந்தாலோ கல்யாணம் ஆகாத பட்டை. டேய் அபிஷ்டு உன்னை சபித்து விடுவேன் பார்த்தாயா? சபித்து பார்த்தாலே என்னை பார்த்தால் இன்னும் யார் என்று தெரியவில்லையா? தெருவரவில்லை. தெரியவில்லை. தெரியல சாமி. டேய் நான் தான் நாரத மகாமுனிவர். அப்படினா? டேய் நான் என்ன பார்த்தா தெரியல? நான் தான் முற்றம் திறந்த முனிவர். முற்ற துண்டுறா நான் முட்ட போற கோழியா துண்டுறோங்க. என்னை பார்த்தாலே காசு மாசம் கூட பார்க்க மாட்டோம், நாங்க வெச்சு வாங்கிடுவோம். என்னத்த? ஆமா. அடா டேய் போடா எங்க. முற்றம் திறந்த முனிவர் என்றால் என்ன தெரியுமா? 3 ஆசைகளை வெறுத்தவன். 3 ஆசைனா? ஆமா 3 ஆசைக்கு வந்துக்கிறாரு. யாரு? டேய் 3 ஆசை. 5 கிலோ அரிசியும் ஹார்லிக்ஸ் டப்பா குடுக்குறாங்க. யாரா அவன்? 3 ஆசை என்றால் என்ன தெரியுமா? என்ன சாமி? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. 3 ஆசைகள் அறவே துறந்தவன். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஆமா. இந்த 3 ஆசை வெறுத்தவர். போய் எங்கனா தூ மட் சாவுடா. நான் என்ன சாவணும்? டேய் சாவுடா போய். ஏன் சாகணும்? போடா போல. எதுக்குடா சாவ சொல்ற? அத பைபாஸ்க்கு போறேன். டேய் யாரு? அவன் என்ன பேஜார் பண்ணி கிடக்குறான்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசை வெறுத்துறியா மனுஷன் வளாச்சிக்கிறீ நீ? டேய் நான் யார்? முற்றம் திறந்த முனிவர், திருலோக சஞ்சாரி. அப்படினா? ஏண்டா டேய் திருமணம் ஆகாதவர் நானு. கல்யாணம் ஆகலையா? பிரம்மச்சாரிடா பிரம்மச்சாரி. ஒரு தரம் கூட ஆகல கல்யாணம். இவன 10 முறை ஆகுமேன்னா? ஏய் சுத்தமா ஆகலையா? நான் கட்ட பிரம்மச்சாரி. பலானூர் பலுக்கு. ஆமா உங்க அப்பா பேருங்க? டேய் என்னுடைய தந்தையின் பெயர் தான் பிரம்மதேவன். அவங்க அப்பா தான் பிரம்மனை பிடிக்கிறாராம். சாமி பொங்கலுக்கு வர சொல்லி வீட்டுக்கு 4 பிரம்மனை வாங்குவோம். டேய் பிரம்மனை பிடிக்கிறவர் இல்ல, பிரம்மதேவன். இந்த உலகத்தில் உள்ள 84 ஜீவராசிகளையும் படைக்கும் கர்த்தா. உலகத்திலே உள்ள உயிரெல்லாம் படைக்கிறது உங்க அப்பா தான். என்னுடைய தந்தை தான். நீங்க உட்காந்துக்கிறீங்களா? இந்த மக்களை படைத்தது என்னுடைய தந்தை தான். நின்னுங்கிறீங்களா? நின்னங்களையும் படைச்சது என்னுடைய தந்தை தான். நடந்துங்கிறீங்களா? அவங்களையும் படைத்தது என்னுடைய தந்தை தான். ஒப்பும் ஒரே ஆளா? ஆமாப்பா. இவ்வளவு பேருமா? ஆமா. வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரியா உங்க அப்பா? சரி விடு. என்ன படிச்சது? இவனை படைத்தது என்னுடைய தந்தை தான். ஆடா அவன உடியா என்ன படிச்சது? உன்னை படைத்தது என்னுடைய தந்தை தான். வாட்ட செவுல் நாய்க்கு முன்னாடி பையடே. யாரு? ஏய் மச்மா பலான்னு குடுத்துறாங்கடா. வேற யாரே வந்து மாட்ட சிரிக்காதடா டேய். மாட்ட காதுல பொங்க காலமா. மாட்ட மூக்கல. ஏய் யாராட வச்சிர? மாட்ட தூக்கி போட்டு ஒரே நக்கு. தூக்கி போட்டு ஒரே நறுக்கு. நாட்டு மக்களா பச்சது உங்க அப்பா நான் ஒத்துக்கினேன். அதக்கறடா அவன பச்சது உங்க அப்பா நான் ஒத்துக்கினேன். என்னுடைய தந்தை தான். என்ன பச்சது உங்க அப்பா நான். என்னுடைய தந்தை தான். எங்க அப்பா நான் ஆர்மி முனியாண்டி விலாசல வங்காயமடா வச்சிட்டான். ஏய் யாரா வந்து? இல்ல எதிர்த்து திருமல உட்கார்ந்து கவுத்தி சிந்தானா. கேட்க வேண்டிய கேள்வி தான்டா இது. போய்ங்க. உன்னை படைத்தது என்னுடைய தந்தை தான் என்று உரைத்தேனே. அது எப்படி தெரியுமா? இத பார்த்தாயா? உன்னை படைத்தது உன்னுடைய தந்தையாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய தாயின் கருவிலே உயிர் கொடுத்தது என்னுடைய தந்தை. உயிர் கொடுத்தது உனது தந்தை. ஆமா. உருவாக்குவது எங்கள் தந்தை. பாதி வேலை ஒப்புந்து பாதி வேலை அவங்க ஒப்புந்து. ஆமா உங்க அம்மா பேரு? டேய் என்னுடைய தாயின் பேர் தான் சரஸ்வதி. டேய் உங்க அம்மாக்கு சொர்ச்சடியாண்டா. டேய் எத்தினி பிஞ்சி விடுதா? சாமியே படியால மாத்தி வெக்கி போட்டு மூடி வெம்பி போடுவோம். உங்க அம்மா பிஞ்சி வெம்பி அந்த சாப்பிட்டனா சளி பிடிச்சிங்கடா. சாப்பிட கூடாது. ஆமா நீஸ் கூடியது. இதான் சொன்னாங்க சொர்ச்சடி. சரஸ்வதி இல்ல சரஸ்வதி. கல்வி கரசி கலைவாணி. ஓ கல்வி கரசியா? ஆமா. உயிர்ச்சி பச்சரிசி கல்வி பத்திரா. கல்வி கரசி. அது எந்த கண்ணுல போடுறாங்க? டேய் கல்விக்கு அரிசி கிடையாது. கல்விக்கெல்லாம் அரசி. அடடே. ஆமா.
இப்போது தேவடியான் யார் இது? ஏய், தேவர சமைத்து விடுவேன் உன்னை நான். ஐயோ சமைச்சு விட சாப்பிட்டு விடுடா. நம்ம பையன்டா குடுறா. யாரு நம்ம பையனா? பக்கா எடுத்து குடு துட்டுல வந்துக்கறான் அந்த ஆளுக்கு கொடுக்கறா. டேய் டேய், மானத்தை வாங்காத. என்னங்க? அதாவது இப்போது என்னிடத்தில் அகடமகடமாக பேசிக் என்ன கொண்டிருக்கிறாயே. பண்ண போற? இந்த பேசுவதற்கு காரணம் யார் தெரியுமா? யாருங்க? என்னுடைய தாய் தான். அது எப்படி? நாக்கில இருந்து உச்சரிப்பு வருகிறது பார்த்தாயா? ஆமா. அந்த இடத்தில் என்னுடைய தாயானவள் உங்களுடைய நாவிலே குடிகொண்டிருக்கிறார். நாங்களே உட்காந்துக்கிறாங்க. ஆமா. புள்ளியாடா நீ டேய். புள்ளியான்னு கேக்குறேன். பெத்த தாய்க்கு ஒரு 3 செட்டி இடம் வாங்கி ஊடு கட்டி கொடுக்க கூடாது. எதுக்கு? நாக்குல உட்கார வச்சுக்கிறியா? தண்ணி குடிச்சு உள்ள போட்டா எப்போ வந்து வெளிய வை? அதாவது மந்திரத்தால் ஓதக்கூடியது அது. அடே ஆமா. நாக்குல உட்கார்ந்து சொல்றாங்க. அந்த அம்மா இல்லன்னா நம்ம இப்படி எல்லாம் பேச முடியாது. காரணம் உங்க அம்மா. என்னுடைய தாய் தான். உங்க அம்மா. யாரு உங்க அம்மா? அதான் உங்க அம்மா. உங்க அம்மாவா? ஏய் உங்க அம்மா. ஏய், அம்மா சரி வாத்தா. யார்? வாத்தா. டேய், யாரு? வாத்தாங்க. யாரு? என்னுடைய தாய்டா டேய். ஏய் அதான்மா உங்க அம்மா எடுத்து இன்சிலுங்க. என்னுடைய தாய். ஆமா. ஏண்டா டேய், நான் வந்து நாரத மகாமுனிவர். சரி. இருந்தாலும் வந்து எதுக்கு வந்த என்னத்துக்கு வந்த எப்போ வந்த? டேய், என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும். அப்படியா? அப்படி என்று வந்திருக்கிறேன். உத்தரவு இல்லாத உள்ள போக முடியாதுங்க. இதான் அடையாளம். அப்படியா? ஆமா, இதை காண்பித்தால் என்னுடைய தாய் தந்தை தெரிந்து கொள்வார். என்னது இது? இதுதான் யோக தண்டு. லோகம் தண்டு விட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான்? லோக தண்டு அவனு போய் கேளு. டேய், யோக தண்டு. சரி லோகம் தண்டோ கீழ் தண்டோ இத காமிச்சா தெரிஞ்சு வரா? ஆமா. சரி நீ ஓரமாயிரு. யாரு? டேய், ஒரு புறமாக இரு. ஓரமாயிரு. ஓரமாயிரு. ஏய் சவா அடியா ஆரே போடே போச்சு. அடியா ஆரே. சத்தியமா எய்ட்ஸ் வந்து சாவ போறேன். என்னடா பாட்டு பாடுற இச்சு போத தண்ணியா தண்ணி குடுக்கணும் கிடையாது. அடா போடா பால வா வடா. சாவுக்கு வாடனா காரி பண்ணுவா. வா எல்ல விட்டுமா. எல்ல விட்டா. சாவுக்கு வந்தனா பாட்டி அதல விட்டம்பா. பாட்டா ஆறுன சோறே போட்டு. ஆமா சூடட்ட சாப்பிட மாட்டாரு. ஆறுன சோறு இல்லப்பா. அடி ஆறட போடே போச்சு. அடி ஆறட போடே போச்சு. நீ அப்படி அடிச்சு தெரியாதே. அடிச்சு தலைய போட்டு போ. கடல்ல போறது மொத்த நேரத்துக்கு எங்க குத்திட்டுக்கிறேன்ப்பா. எங்க குத்திட்டுக்கிறேன் சாமி. ஏய் அருகட்ட பேளை குத்துனாதான் வருமா பாட்டு? எனக்கு குத்திக்கு குத்திக்கிட்டா வாயக்கா படுறக்கா தெரியும். அதுனா பிரபகேக்கா. அடி போறட போலே போச்சு. அடி போறட. தண்ணியா தடா. தண்ணியா தடா. தண்ணியா. அம்மா தாடியா இருக்கா. நாட்டு வச்சிருக்காங்க. நாங்க பேசிட்டா நீ பார்க்க முடியல போய். ஏற்கனவே காது கேக்கல இங்க பாக்குற மாதிரி இல்ல. சாவாரி பாபாரே. ஆமா. வெள்ளம் துண்டு வத்த விரல சுற்ற வத்த. தண்ணி குடி பாரு பாட்டு நான் வாங்கணும். சரி பாரு. போடா மம்டி பல்லா. ஏய் பாரு. யாரா பாரு. பாரு இப்ப எங்க விட்ட? அதாவது வெள்ளம் துண்டு வந்து விரல சுற்று வத்த. அதே தான் தாங்கி விட்டீர்கள். எங்கிருந்து புடிச்சாங்க? ஏய் உன்னதானே நான் புடிச்சாந்தோம். என்ன புடிச்சியா? 5 வருஷம் முன்ன என்ன டேய் 5 வருஷம் கத்துக்கினு வீட்ல எங்க போச்சு? பாட்டு பாட்டுல விட்டுமா. மாட்டேனா ஊர்னே உடம்பு ஊர்தே ஊர்ல. அதுலப்பா அடி போறட போல போச்சு. போச்சு. அடி போறாடே. போல போச்சு. நீ புடிச்சிருக்க தெரியாதே. புடி விட்டவளே போச்சு போ.
தேவனாகிய சக்தி லோகத்தை ஆளக்கூடியவராம் பிரம்மகண்ட தேவராம். அவருக்கு ஒரே ஒரு புதல்வராம். உங்கள் பிள்ளை பிரம்மதேவன் வந்திருக்கிறார். எந்த யுகத்திலடா பிரம்மதேவன் நாரத மகன் மாத்தே சொல்லுங்க. அருகட்ட பேரை பிரம்மனுடைய சுதன் நாரத மகமுனிவர். அவரே அந்த சாமா வச்சுக்கிறார். என்னுடைய மகனா? ஆமா ஆமா. சீக்கிரம் வளர்த்துட்டு வா. மறுபடி உத்தரவு சொன்னாரா இல்லையா? மரியாதை போ. அப்படியா? மரியாதை போப்பா உள்ள. மரியாதை போமா. என்னடா அகரமா பேசிக் கொண்டிருக்கிறாய்? அவர்தான் மரியாதையா கூட்டிட்டு வந்தாரு. என்னது? மரியாதை வாயா. யார் வாயா? மரியாதை வாயா. என்னடா வாடா போடான்னு பேசுற? டேய், இப்படி எல்லாம் நீ செய்து கொண்டிருந்தால், பேசிக் கொண்டிருந்தால் மகனே அமதி. வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? ஏடா பேசுகிறேன். சொல்லி வைங்க. நான் ஏற்கனவே தெரியும் லூசு நான். பட்டுன்னு கை வச்சுடுவேன். பார்க்க மாட்டேன். சொல்லாம. என்னுடைய மகன் வந்திருக்கிறார். ஆமா. வீட்டுக்கு வந்து ஒரு ஓடி ஆடி வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. வீடு தேடி வந்தவருக்கு ஓடி தேடி தண்ணி ஊத்தணும். ஓடி ஆடி தண்ணி கொடுக்கணும். அப்படியா? தண்ணி கொண்டாந்து கொடு. சரிதாங்க. போ போ. ஒரு ஆமலை சார். போய் உட்கார். பாயசம் ரெடி பண்ணு சாமிக்கு. ரொம்ப நேரமா உனக்காக பாடுபட்டுங்கறப்பா. கூட ஆரி போச்சுனா நல்லா இருக்கா சாமி. டேய் இந்த சாப்பாடு என்ன சாப்பாடு? ஏய் இந்த சாப்பாடு யார் சாப்பாடு? அத கண்ணமுடிக்கு குசுடு. யார் குசுடு? கண்ணமுடிக்கு குசுடு சாமி. டேய் வாடா இங்க. இந்த பழச்சாறு நான் சாப்பிடணுமா? என்ன முக்கண சாறு? என்னது முக்கண சாறு? மாபள வாயின்னு சொல்லக்கூடிய முக்கண சாறு. முக்கணி சாறு. அதேடா சாமி. நீ கொடுத்தா நான் சாப்பிடணும். டேய் யாரமா? நீ யாரு? சாதாரண காவல்கார பையன். அதனா நீ கொடுத்தா நான் சாப்பிடணுமா? நான் சாமி. டேய் சாப்பிடுங்க நல்லா இருக்குடா. டேய் யாரவா? நீ கொடுத்தா நான் சாப்பிடணுமா? என் கையாலே பெயிண்ட்